to CAT School. I am Arjun, IT staff from Tambaram. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ்ல பாக்ஸ் மாடல்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். பாக்ஸ் மாடல்ன்றது எப்படி வந்து பாக்ஸ் மாடலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு div டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த div டேக்குள்ளே ஒரு இமேஜ் கொடுக்க போகிறேன். இந்த இமேஜ் டேக் ஓப்பன் பண்ண இமேஜ் சோர்ஸில் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் ஜேபிஜின்ற இமேஜ், இந்த ஃபோன் இமேஜை நம்ம அதில் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த சோர்ஸ்க்குள்ளே இதை கொடுக்குறேன். ஸோ அதுவே எனக்கு சஜஷன் காமிச்சிருச்சு. ஸோ பேக்ரவுண்ட் ஜேபிஜி கொடுத்தாச்சு. ஆல்ட்டில் ஃபோன், ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டில் ஃபோனுன்னு வச்சு. ஸோ இப்போ இதை லைவ் சர்வரில் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ லைவ் சர்வரில் நம்ம எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஸோ இமேஜ் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக காட்டுது. ஸோ இதை எப்படி சின்னதாக மாற்றணும்னா ஜஸ்ட் வித்லாம் நம்ம செட் பண்ணிட்டா போதும். வித் வந்து ஒரு 100 px, ஹைட் வந்து ஒரு 350 px கொடுத்து நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப இதுவாக இருக்கு. வித் வந்து கொஞ்சம் நம்ம 200 பிக்சலுக்கு கொடுத்துருக்கேன். இல்லை, இதுவும் பத்தல. ஸோ 300 நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த இமேஜ் வந்து விசிபிள் ஆகுது. இதை எப்படி பாக்ஸ் மாடல் பண்ணுறது அப்படின்னா, பாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் இருக்கும். அந்த பார்டருக்குள்ளே இமேஜை வச்சுட்டு அந்த இமேஜ்க்கு நம்ம பேடிங் கொடுத்து அதை சென்டராக கொண்டு வர வைக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சிஎஸ்எஸ்ல போயிட்டு நம்ம இந்த டிவ்வை வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிவ்வை கால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே நான் கொடுக்குற கண்டென்ட் தான் அது வந்து விசிபிள் பண்ண போகுது. ஸோ இப்போ நான் பார்டர் வந்து கொடுத்துக்கிறேன். பார்டர் ஜிபிஎக்ஸ் சாலிட் கிரீன் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து சிஎஸ்எஸ்எல் இன்னும் நான் லிங்க் பண்ணல. ஸோ லிங்க் பண்ணிடுறேன். லிங்க் style.css சஜஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு பாக்ஸ் மாடல் வந்து வந்திருக்கு. பாக்ஸ் மாடல்னால் என்னன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே மார்ஜின். ஸோ மார்ஜினுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது தான் மார்ஜின். அண்ட் இதுதான் பார்டர். இந்த பார்டருக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் உள்ள ஸ்பேஸ் தான் பேடிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மார்ஜின், அதுக்கப்புறம் பார்டர், அதுக்கப்புறம் பேடிங், அதுக்கப்புறமா கண்டென்ட். இதுதான் வந்து சிம்பிளாக பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை எப்படி சென்டராக கொண்டு வர்றது அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் மார்ஜின்னு சொன்னேன். ஸோ மார்ஜினை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். சிஎஸ்எஸ்ல போயிட்டு மார்ஜின் 20 pxன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஓரளவுக்கு எனக்கு வந்து கேப் வந்திருக்கு. இதே நான் 200 பிக்சல்னு கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் சென்டராக வந்திருக்கு. இப்போ நான் இதுக்கு பேடிங் கொடுக்குறேன். கொஞ்சம் பார்டர் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே கொடுத்துக்கிறேன். 10 px பார்டர் கொடுக்குறேன். ஓகே, பார்டர் திக்காக வந்துருச்சு. நெக்ஸ்ட் இப்போது பேடிங் சொன்னல, பேடிங்ன்றது இந்த பார்டருக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் தான் பேடிங். ஸோ இந்த பேடிங் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பேடிங் ஒரு 20 px. ஓகே, இப்போ நமக்கு இந்த ஸ்பேஸ் வந்து மேலேயும் கீழேயும் பார்த்தோம்னா 20 pxக்கு வந்திருக்கு. இதே ஒரு 200 px கொடுத்து பார்ப்போம். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு விசிபிள் ஆகுது. 40 px. ஸோ இதுக்கும் இருக்கிற கேப், அதாவது இந்த இமேஜோட கேப் வந்து சைடில் இருக்கிற இந்த ஒயிட் மார்க்கோட சேர்த்து தான் வந்து பேடிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒயிட் மார்க் இல்லாமல் வெறும் ஃபோன் மார்க் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பேடிங் வந்து தெளிவாக தெரியும். நமக்கு ஒயிட் மார்க் இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் தான் கிடச்சிருக்கு. அதை வச்சு பண்ணோம். அவுட்புட்டில் நமக்கு இது வரைக்கும் வந்து இந்த இமேஜோட சர்க்கிள் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயும் சைட்லேயும் கீழேயும் வந்து நம்ம பேடிங் கொடுத்து ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி இந்த பாக்ஸ் மாடலில் மார்ஜினை கொடுத்து நம்ம இந்த சைடும் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பாக்ஸ்க்குள்ளே, அதாவது பார்டருக்குள்ளே ஒரு கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டுக்கு வெளியே பேடிங், அந்த பேடிங்க்கு வெளியே இருக்கிறது மார்ஜின். ஸோ இதுதான் சிம்பிளாக பாக்ஸ் மாடல்னு சொல்லுவோம் நம்ம சிஎஸ்எஸ்ல. ஓகேவா? இதுதான் வந்து இன்னைக்கு கான்செப்ட். ஸோ இதை மூவ் பண்ணுறதுக்குலாம் நம்ம 10px 30pxன்னு சொல்லி சென்டராக மூவ் பண்ணுறது, அலைன்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.